லாஸ்ட் வீக்ல எங்களோட ரெசிபியில வந்து நாங்க பம்கின்ல பரோட்டா ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா பம்கின்ல காரக்குழம்பு தான் செஞ்சு காட்ட போறோம். இப்ப மண்சட்டியில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும், வெந்தயம், ஜீரகம், 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது 3ம் பொரிஞ்சதும், நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அத இதில ஆட் பண்ணிக்க போறோம். அதோட பச்சை மிளகாய் 4 கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சமா பூண்டு பல். இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நறுக்கி வச்ச பம்கின் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைச்சோன்னு ஒரு மூடி யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூடி மீந்திருக்கும். அந்த தேங்காய் மூடி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கத்தி போட்டு கீறி எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணவும் வராது. ஈஸியாக வர்றதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த தேங்காய் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் கத்தி வச்சு கீறி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். லெமன் ஜூஸ் புளி கரைச்சல் தண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொதி வர வரைக்கும் மூடி போட்டு நம்ம வேக விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வெள்ளத்துண்டு போட்டிருக்கிறேன். இதோட வெட்டித்தன்னை காமிச்சிக்கிறதுக்கு அரிசி பேஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க, காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.